வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்று வழமைக்கு மாறாக இந்த அரசியல் அது கல்வித்துறை சம்பந்தமாகவும் வாசிப்பு அவசியம் பற்றியும் மற்றும் இலங்கையுடைய கடந்த கால அரசியல்ல, சுதந்திரத்துக்கு பின்னான அரசியல்ல தமிழர் தரப்பு ஏற்படுத்தி கொண்ட தவறுகள் சரிகள் இவை தொடர்பாக நம்மோடு பேசுவதற்காக இணைந்து கொள்ள இருக்கிறார் செல்லத்துறை தனபாலன் அவர்கள். செல்லத்துறை தனபாலன் தமிழொலி என்ற ஒரு காணொலி தளத்தையும் நடத்தி வருகின்றார். அவரை வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம் தனபாலன். வணக்கம். நீங்க ஒரு இடதுசாரி சிந்தனை செயற்படுகின்றவர்கள், நிறைந்த வாசிப்பும் உடையவர்கள். எதிர்வரும் ஜனவரி 25ஆம் தேதி முதல் பிப்ரவரி 9ஆம் தேதி வரை 15 நாட்கள் தென்னிந்திய ஆலயங்கள் தொடக்கம் கேரளா சுற்றுலா வரை உணவு, தங்குமிடம், என்ட்ரன்ஸ் ஃபீஸ், பிளைட் டிக்கெட்ஸ் உட்பட 2750 பவுண்ட்ஸ்கள். 25 முதல் பிப்ரவரி 9ஆம் தேதி வரை 15 நாட்கள் தென்னிந்திய ஆலயங்கள் தொடக்கம் கேரளா சுற்றுலா வரை உணவு, தங்குமிடம், என்ட்ரன்ஸ் ஃபீஸ், பிளைட் டிக்கெட்ஸ் உட்பட 2750 பவுண்ட்ஸ்கள். 25 இருக்கைகள் மட்டுமே. இப்போதே புக் பண்ணுங்க. இந்த அடிப்படையில் நாங்கள் கிட்டத்தட்ட சுதந்திரத்துக்கு பின்னான காலத்துல தமிழ் மக்கள் சாத்வீக ரீதியாக போராடி இருந்தார்கள். தமிழரசு கட்சி அந்த போராட்டத்தை நடத்தி இருந்தது. அதுக்கு பிறகு 70களுக்கு பிற்பாடு பிந்திய காலகட்டத்துல அந்த போராட்ட வடிவங்கள் வன்முறை வடிவம் எடுத்தது. அதுக்கு பிறகு 2009 இந்த வன்முறை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு இப்ப மீண்டும் ஒரு அரசியல் நடந்து கொண்டு இருக்குது. இந்த விஷயத்துல தமிழ் சமூகம் தங்களை ஒரு கற்றறிந்த சமூகமாகவும் இலங்கையுடைய முழு நிர்வாகத்தையும் ஒரு காலகட்டங்கள்ல வச்சிருந்த சமூகம். ஏன்னா அவர்கள் கல்வியில முன்னுக்கு நின்றபடியால் அவர்கள் அந்த நிர்வாகத்தை ஆங்கிலேயர் தமிழர்களிடம் கையில கொடுத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமூகம் தனது உரிமைகளை வென்றெடுக்க இல்லாமல் போனதும் தங்களுக்குள்ளேயே பிளவுபட்டு நிற்கிறதுக்கும் என்ன காரணம் என்று நினைக்கிறீங்க? இதுல சொல்ல போனா நான் எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனைகளை உலக ரீதியில என்றால இலங்கை என்றால அறிவீனம் எடுக்கிறான். அந்த தெரிஞ்சு கொண்டே செய்கிற குற்றங்களையும் அறிவீனத்துக்குள்ளதான் வரும். அப்ப இது தொடக்க காலத்துல நீங்க சொல்ற மாதிரி வரலாற்று ரீதியில தமிழ் கூட்டணி என்று நாங்க எடுத்தா எங்கட காலத்துல எங்கட வயது காலம் அண்டைக்குள்ள நான் 60ஆம் ஆண்டு. அப்ப என்னுடைய கால பகுதிக்குள்ள நான் தமிழ் அரசு அந்த அப்ப எனக்கு சிறிய வயது தமிழரசு கட்சி தமிழ் காங்கிரஸ் 2 இருக்கு. 2மே நாங்க இணைக்கிறோம் பட்டுக்கோட்டை தீர்மானம் என்று சொல்லி இணைச்சா பிறகு பரவலாக அந்த எனக்கு இப்ப இன்றைய பிந்தி வந்த கருத்து எப்படி இருக்குன்னு சொன்னால் இணைக்காமலே நாங்கள் சேர்ந்து கோரிக்கைகளை முன்வைக்கலாம். இப்ப இணைக்கிற பலம் ஏன் வந்தது என்று இன்ற வரைக்கும் எனக்கு தெரியாது. அது ஒற்றுமையாத்தான் தமிழர் தான் வாக்களிக்கிற முறை தான் இருந்தது. ஏன் ஒன்றிணைக்க தேவை வந்ததுன்னு எனக்கு புரியல. அப்ப 70ஆம் ஆண்டு தேர்தலில் தமிழரசு கட்சியும் தோல்வி அடைகிறது. தமிழரசு கட்சியினுடைய முக்கிய வேட்பாளர்கள் தோல்வி அடைகிறார்கள். அதே மாதிரி தமிழ் காங்கிரசினுடைய முக்கிய வேட்பாளர்கள் தோல்வி அடைகிறார்கள். அதனால அவர்கள் இணைந்து ஆனா தமிழ் காங்கிரஸ்ல கேட்டதும் தமிழாக்கள் தானே. தமிழ் சூழல்ல ஒரு இடதுசாரி அரசியலுக்கான ஒரு வாக்கு வங்கி வலுப்பெற்றிருந்த காலகட்டம் என்று நான் நினைக்கிறேன். அப்படியா? இருந்த சில தொகுதிகளை பொன்னம்பலம் அவர்கள் தோற்றது தெரியும் உங்களுக்கு. இதுல அளவட்டி தொகுதி நினைக்கிறேன் உங்களுக்கு. அமுதலிங்கத்தோட அந்த இதுல தோற்றவர் இடதுசாரி பலமா இருக்க இல்ல. பெருசா சொல்ல போனால் அது வளர்ந்து கொண்டு வந்த காலத்துல யூஎம்பி கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பாக செல்லையா குமாரசூரியர் அப்படி எல்லாரும் அங்க கேட்கணும். இப்ப கேட்கக்குள்ள அவர்களுக்கு நாங்கள் ஒத்துழைக்க கூடாதுன்னு தமிழ் கூட்டணி சொல்ல வலிக்கிறது. சின்ன வயதுல இங்க பாக்குற நாங்கள் அறிவுன்றது பெரிய ஒரு விஷயம், பெரிய பாரதூரமான பொறுப்பான விஷயம்ன்றது அந்த நேரத்துல தெரியாம ஒரு விளையாட்டுத்தனமாக தூக்குற நிலைமைக்கு அவசரப்பட்டு தூக்கிட்டோம் என்ற ஒரு கருத்தை இன்றைக்கு இருக்குது. எங்களுடைய பொருளாதார அபிவிருத்தியில நாங்க முன்னேறி ஒரு உரிமையில கேட்டுத்தான் பெற வேண்டிய கட்டத்துல உண்மையில இருந்திருக்கிறோம். ஆயுதத்தால வெள்ளையிலாதுன்றதுதான் இருந்தது. 90ஆம் ஆண்டு அளவுல புலட் இயக்கம் எங்கட ஊர்ல பிரச்சாரம் செய்த நேரம் ரஷ்யா வருகுது, இந்தியா வருகுது, அவையெல்லாம் அடுத்து தார மாதிரி தான் அந்த பிரச்சாரம் நடந்தது.
அப்ப எங்கட இடத்துல ஒரு லட்சாதிபதி கூட இருக்கே இல்லை இலங்கையில. அப்ப ஆயுதம் எப்படி வாங்குறது? அப்ப வயது போன முதியவர்கள் கடத்தெருவில் இருந்து கதைக்கிறது, இதுக்கு வீடு சிறுபுள்ள வெள்ளாம வீடு வந்து சேராது, இது கடைசி வரையும் எடுக்க இயலாதுன்னு சொல்லி கதைச்சவியல். அப்ப நாங்க நினைக்கிறோம், இப்ப பாருங்க 71ஆம் ஆண்டு 15,000 கிட்ட ஜேவிபி அழிச்சவர்கள் என்று சொன்னா, தங்கட இனத்தையே தாங்கள் அழிச்சது என்று சொன்னா இனம் உண்டு பார்க்காது. அப்போ முதலாளித்துவம் என்ன செய்யும்டா, அது சொந்த இனத்தையே அழிக்கும். அப்ப நாங்கள் தூக்குனதுக்கு எங்களுக்கு ஒரு உண்மையா வேற ஒரு இனம் உண்டு, ஒரு மரியாதை வந்திருக்கணும். ஆனா அந்த மரியாதை இல்லாம எங்களையும் ஒரு ஆயுதம் தூக்குனவர் ஒரு குரூப்பாத்தான் அவைகள் ஜேவிபி மேரத்தான் எங்களையும் பார்ப்பினோம். அவைகள் அதாலதான் அந்த தொடர்ந்து போற அழிவுக்கு வந்தது இந்த நிலைமைக்கு. அப்ப என்ன நடந்திருக்கணும்டா, அந்த மாவட்ட அபிவிருத்தி தேர்தல் வட்டமேச மகாநாட்டை ஜேஆரோட அமுதலிங்கமாக்கல் செய்த நேரம் இளைஞர்கள் மெல்ல மெல்ல ஆயுதம் தூக்க வெளிக்கிட்ட நேரத்துல அதை சரியான முறையில கூப்பிட்டு வச்சு விளங்கப்படுத்த இல்லாம போயிட்டு கூட்டணியால, அல்லது அந்த கூட்டணிக்காரர் யோகேஸ்வரன் அமுதலிங்கமாக்கல் சொன்னதை இளைஞர்கள் தட்டி கழிச்சிட்டு இவையல் தமிழீழம் என்று சொன்னவையல் நாங்க போராடி எடுப்போம் ஒரு சின்ன குட்டி புழுவு அல்லது குட்டித்தனமா அல்லது சிறுபுள்ளத்தனமா தான் வந்துட்டு இப்ப கவலைப்படுறோம். ஏன்னு சொன்னால் இப்படித்தான் அது முடிஞ்சிருக்கும். என்னடா பாரிய வெற்றி வார அளவுல இருக்க இல்லைன்னு நான் சொல்லுவார். ஒன்று, அன்றைக்கு இருந்த இடதுசாரி அந்த அரசாங்கத்தோட தமிழ் தலைமைகள் பேசியிருந்தால், தமிழர் விடுதலை கூட்டணியும் அல்லது தமிழ் காங்கிரசும் தமிழரசு கட்சியும் பேசியிருந்தால், தமிழர்களுடைய பிரச்சனையை அன்றைக்கு சரியாக இவர்கள் கையாளையில அதை நீங்கள் முதல் புள்ளியாக சொல்றீங்க, அப்படித்தானே? அதுல வாரன் இடதுசாரிகள் சொல்லிக்கலாம், அந்த கூட்டி சேர்ந்த எண்ணம் பெரேராட கட்சி இருந்ததுன்னு வைப்போம். அதோட தமிழரசு கட்சியும் மாநில சுயாட்சியை தந்திருக்க ஒற்றை ஆட்சிக்குள்ளதான் அந்த நேரம் அந்த தீர்வு தந்திருப்பினோம். அப்ப இடதுசாரி தலைமை இருந்திருந்தா கதைச்சு பேசியக்குள்ள ஒரு நியாயமானதுக்கு வந்திருக்கலாம். ஆனா இப்ப இலங்கை அரசாங்கம் எண்ணம் பெரேரா என்ன செய்தவர்னா, நாட்டினுடைய பொருளாதாரத்தை தான் கூடுதலா கவனிச்சவர். தமிழ் மக்களுக்கு உரிமை அதுகளுக்குள்ள அவைகள் வரையும் இல்லை, இவைகளும் அதுக்குள்ள போகல. அப்ப இவைகள் 58ஆம் ஆண்டு பிரச்சனையையும் அந்த ஒப்பந்தங்களையும் வச்சு கொழும்புல போராடினதை வச்சுதான் இப்ப இங்க தமிழெல்லாம் கேட்கிறோம். அப்ப இவைகள் பொருளாதார நலனுக்காக எண்ணம்பெறாவோட சேர்ந்து அந்த அந்த பொருளாதாரத்துக்கெல்லாம் போயிருக்கலாமே தவிர தமிழர் உரிமையை சிறிமாட காலத்துல தந்தும் இருக்க மாட்டோம் தானே. இப்ப நீங்க கேட்கவே இல்லை, பிறகு தரமாட்டோம் என்ன முடிவுக்கு வருவீங்க? நீங்க கேட்கவே இல்லை, கதைக்கவே இல்லை. தமிழ் மக்கள் யாரை தெரிவு செய்தது? வீப்பொன்னம்பலத்தை தெரிவு செய்யலையோ. தமிழ் மக்கள் தெரிவு செய்தது தமிழரசு கட்சியையும் தமிழ் காங்கிரஸையும். அப்ப தமிழரசு கட்சியும் தமிழ் காங்கிரசும் ஏன் அவையோட கதைக்கல? அவர்களோட கதைக்காம அப்படியே காலத்தை கேட்கிறேன். அதுக்கான சந்தர்ப்பத்தை அவர்கள் ஒரு இடதுசாரி சிந்தனையா இருந்து அந்த உரிமையில அந்த நேரத்துல அவர்கள் கதைக்கல. அது சரியான குறைபாடு. அந்த குறைபாடை நாங்க ஏற்றுக்கொள்ளத்தான் போனோம். இலங்கையிலேயே உருவான மிக மோசமான இனவாத கட்சி என்று சொன்னா ஜே.ஆர். ஜெயவர்தனாவுடைய தலைமையில இருந்த ஐக்கிய தேசிய கட்சி தான் மிக மோசமான இனவாத கட்சியாக இருந்தது இலங்கையில. அப்ப அந்த கட்சியோட உங்களுக்கு பேசலும் என்றால் ஏன் இவர்களோட பேசலாம போனது என்றதுதான். அதான் நீங்க கேட்கிறதின் படி பார்த்தால், நாங்கள் அங்க யாழ்ப்பாணத்துல இருந்த இடதுசாரி ஆக்களோட இவைகளுக்கு எதிர்மறையாத்தான் இருந்தது. அப்போ மிக ஏஆரோட சேரக்கூடிய அளவுக்கு ஒரு முதலாளித்துவ மனோநிலையோட இருக்கிறார்கள். இவர்கள் தமிழர்களுடைய பிரச்சனையை இவர்கள் வச்சிருக்கல. இவர்கள் தமிழ் முதலாளிகளுடைய பிரச்சனைக்காகத்தான் முதலாளிகளுடைய பிரச்சனைக்கு வந்தது. இவர்கள் கூட்டி சேர்ந்ததும் தமிழரசு காங்கிரஸ் என்று தமிழ் காங்கிரசும் தமிழரசும் கூட்டி சேர்ந்ததும் ஒரு முதலாளித்துவ மனோநிலையில தான் அவைகள் தேறினோம். அப்ப அந்த முதலாளித்துவம் தீர்வு தராதுன்ற அவைகள் உண்மையிலேயே இவர்களை முதலாளித்துவவாதிகள் என்று சொல்லலாம். இவர்கள் ஒரு நிலப்பிரபுத்துவங்கள் தான் என்றால் இவர்கள் காணிகள் நிலச்சுவாந்தர்களாகத்தான் இருந்திருக்கிறார்களே ஒழிய அங்க யாழ்ப்பாணத்துல ஒரு பெரிய பாரிய உற்பத்தியோ, யாழ்ப்பாணத்துல ரெண்டு இல்ல வடக்கு கிழக்குல ஒரு பாரிய உற்பத்திகள் ஒன்றும் இருக்கல. நிலச்சுவாந்தர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். ஆமாம், நிலச்சுவாந்தர்கள் மட்டுமல்ல, இவர்கள் ஒரு பூரணத்துவமான அறிவை அவர்கள் தமிழ் மக்களுக்கு வடக்கு கிழக்க இணைச்சு கொடுக்கணும்டா அது கூட ஒரு அதிகாரமாகவும் கேட்கலாத நிலைதான் அது தென்னிலங்கை இடதுசாரிகளோடும் இருந்திருக்கு நிச்சயமா. இலங்கை ஆசிரியர் சங்கம் தமிழர்களுக்கான சுயநிர்ணய உரிமையை முதல்ல ஏற்றுக்கொண்டது இலங்கையில இருந்த இடதுசாரி ஆசிரியர் சங்கம். அது தமிழர்களுடைய ஆசிரியர் சங்கம் அல்ல, முழு இலங்கையுடைய சிங்கள ஆசிரியர்கள் தமிழ் ஆசிரியர்கள் உட்பட்ட ஆசிரியர் சங்கம். வடக்கு கிழக்க ஏற்றுக்கொண்டவர்களா?
வடக்கு கிழக்கு தமிழர்களுக்கு சுயநிர்ணய உரிமை இருக்கின்றதை ஏற்றுக்கொண்டது. அதை சரியாக இவர்கள் பயன்படுத்தாம விட்டுட்டார்கள் என்று நீங்க சொல்ற மாதிரி நானும் அதை ஒத்துக்கொள்றேன். தமிழ் தலைமைகள் வந்து இந்த நிலாச்சுவந்தர்களும் செல்வந்தர்களும் கூடின இந்த தமிழரசு கட்சியின் தமிழ் காங்கிரசும் வந்து இந்த மேல்தட்டு வர்க்கத்தினுடைய நலன்களை பிரதிநிதித்துவப்படுத்தி அங்க இருக்கக்கூடிய தெற்கில இருக்கக்கூடிய முதலாளித்துவ சக்திகளோட தான் அவர்கள் ஒரு பேரம் பேசலுக்கு சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு இடதுசாரிகள் மாறதுல எந்த உடன்பாடும் இருக்கே. இப்ப ஏற்கனவே வடக்கு கிழக்கு முழுவதுமே தமிழாக்கள் தான் வேலை செய்யணும். அதுவும் காணாம மலைநாடு, அண்டாசபுரம், பிடபிள்யூடி, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், நீர்ப்பாசன எல்லாத்திலும் வந்து கொழும்பு வரைக்கும் உத்தியோகம் பண்ணினோம். அப்ப திரும்பவும் உத்தியோகம்ன்றதுக்கு தான் அவைகள் போராட வலிக்கிட்டது. அந்த நேரத்துல அதான் இருந்தது 70-80 ஒரு இதா சொல்ல போனா காய்ச்சட்டப்பட்ட மாப்பிள்ளை என்ற மாதிரி உத்தியோகம் புருஷ லட்சணம்ன்றதை பிள்ளையா விளங்கி கொண்டு எல்லாரும் உத்தியோகத்துக்காக போராடு. அப்ப உத்தியோகத்துக்காக என்றது பல்கலைக்கழக தரப்படுத்தல். அப்ப கொழும்பு யாழ்ப்பாணம் தான் அந்த தரப்படுத்தல கூடுதல் மார்க்ஸ் எடுக்கணுமே தவிர கஷ்டப்பட்ட பிரதேசம் வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு, அண்டாசபுரம், பொல்லனறுவை எல்லாம் வந்து ஒரு 10 மார்க்ஸ் கூட எடுக்கணும்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட. அப்ப அந்த விஷயத்தை வேலை எதிர்த்தவைகள். அப்ப எதிர்த்துட்டு அப்ப வவுனியாவுக்கு வந்துதான் அப்ளிகேஷன் போட்டு எடுக்க வேண்டிய அந்த டெஸ்ட் எடுக்க வேண்டிய நிலைமைக்கு கனவேர் வவுனியா பக்கம் வந்தவைகள் யாழ் குடாநாட்டில இருந்து. இப்ப நான் இதுல சொல்ல வாரது என்னன்னா, அந்த உத்தியோகத்துக்கான போராட்டமாண்டு இப்ப உத்தியோகத்துக்கான போராட்டம் ஆரம்பிச்சு இன ரீதியில ஒடுக்கப்பட்டதாண்டா இல்லை. என்னன்னு சொன்னா 58ல அடி வாங்கினதும் தெற்கில, பிறகு வந்து 83 அது இந்த இதோட அதுவும் அங்கதான் இங்க யாழ்ப்பாணத்துல வந்து வடக்குல அடிக்கையில கனவேர் சொல்லுவினம். இப்ப இந்த இயக்கத்துல இருந்த ஆக்களே செப்பி கொடுத்திருந்தவர் அவரும் சொல்றாரு, ஆமியலே நாங்க காண்றேல. உண்மையில நாங்க 77-80 வரைக்கும் எங்கட கிராமங்கள்ல ஆமியலை காண்றேல. சோ இப்ப நாங்க அவசரப்பட்டு தூக்குனதால தான் அதை சரியான முறையில இந்த இவியல் என்னன்னு சொல்ல கூட்டணிக்காரர் உசுப்பேத்தின மாதிரின்னு சொல்லலாம். அப்ப இளைஞர்களும் பூரண சிந்தனை இருக்கே இல்ல, ஏவிபிய ஒடுக்கின முறை 71ஆம் ஆண்டதை புரிஞ்சு கொண்டிருந்தா நாங்க கவனமா தனியா மாநிலம்ன்றே போராடி இருப்போம். நாடுன்னு சொல்லாம கடைசியா நாடுன்னு சொல்றோம், இடைக்கிட மாநிலம்னு சொல்றோம். அப்ப வந்து அரசாங்கம் வந்து நாடாதான் அதை எடுக்கும். அப்ப அதால அந்த ஒடுக்குமுறை வந்து இப்ப முள்ளிவாய்க்கால் வரைக்கும் இந்த யுத்தம் போய் முடிஞ்சிருக்கு. நாங்கள் எடுக்கல தானே, ஆயுதங்களை இந்தியா தானே தந்தது, நீங்கள் வச்சிருங்க. ஆமாம், இந்தியா தந்தது. தொடக்க காலத்துல எங்களுக்காக இந்திரா காந்தி அவர்கள் செய்து கொண்டு வந்தது என்று சொல்லுவினம். இந்திரா காந்தியின் துணிச்சலாக அந்த விடயத்தை செய்து தரையில. அதே நேரம் அதுக்குடைக்குள்ள காலம் போக அவ இறந்த உடனே இந்த பிரச்சனை வந்துட்டுது. சந்திரிகா அவர்களோட வந்த ஒப்பந்தத்துல உணவு இல்லை. அப்ப அந்த நேரம் கடும் பட்டினி, பசி பட்டினின்றது வன்னியில தொடக்கம் யாழ்ப்பாணம் வரைக்கும் இருந்தது. அப்ப அந்த ஒப்பந்தத்துக்கு இயக்கம் இறங்கி வந்து அரசாங்கம் பேச்சுவார்த்தை என்று நடந்து 40 நாள் அந்த கடித தொடர்புகள் இருக்கிற நேரம் உணவுகள் கொடுக்கப்பட்டது. அப்ப உணவுகள் கொடுக்கப்பட உணவு இல்லை என்று ஒரு பிரச்சாரம் அங்க வடக்குல செய்யப்பட்டுட்டு திடீரென்று ஒரு இராணுவம் 2 இராணுவம் யுத்தம் தொடங்கி இருந்திருந்தா உலகத்துல யார் தொடங்கினது வராது. ஆனா 19ஆம் தேதி சித்திரை மாதம் 95ஆம் ஆண்டு திருவோணமலையில அந்த தாக்குதல் செய்ததோட உலகம் முழுவதுமே நாங்கள் யுத்தத்தை தொடங்கினதுன்றது பெரிய ஒரு பாதிப்பு எங்களுக்கு தமிழ் தரப்புக்கு கொண்டு வந்தது. அப்ப அப்படி செய்ததின் விளைவு யாழ்ப்பாணம். அப்ப உடனே ராத்துவத்தை பாதுகாப்பு அமைச்சரா போய் யாழ்ப்பாணத்தை பிடிக்கிறார். அப்ப யாழ்ப்பாணத்தை பிடிச்சதின் விளைவில இருந்துதான் இந்த வன்னிக்கு இடம்பெயர்ந்து இந்த கடைசியா இந்த யுத்தம் இப்படி மக்கள் சாக வேண்டி வந்த ஒரு அரசிட்ட இருக்கிற பலத்தை நாங்க தவறா புரிஞ்சிருக்கிறோம். இப்ப என்னன்னா, நாங்கள் அந்த 70ஆம் ஆண்டுகள்ல இடதுசாரி அரசியல் தலைமைகளோட நாங்கள் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தையில, அதுக்கு முதல் பார்த்தோம்னா நாங்கள் அந்த சிறிய எதிர்ப்பு போராட்டம் நடத்தினாங்க. அந்த சிறிய எதிர்ப்பு போராட்டத்திலையும் வந்து இலங்கையில வடக்கு கிழக்குல எத்தனை தமிழர்கள் கார் வைத்திருந்தவர்கள், இந்த அரசியல் கட்சி தலைவர்களை தவிர வேறு யாராவது கார் வச்சிருந்தவர்கள். பொதுமக்களுடைய பிரச்சனை கார்ல சிறிய எழுத்து போடுறதா அல்லது அன்றாட வாழ்வாதார பிரச்சனையா இருந்தது? நிச்சயமா அன்றாட வாழ்வாதார பிரச்சனையை தான் பார்த்திருக்கோம். சிறி வந்து ஒரு எழுத்தை தான் அதுல போடலாம். எங்களோட சமூகத்துல நான் முதல் சொன்ன மாதிரி வாசிப்போ சிந்தனையோட ஆக்கள் வாசிச்ச சிந்தனை மாதிரி வலசாரியோ அல்லது வலசாரின்னு சொல்றதை விட இந்த நீங்க சொன்ன மேல்தட்டு வர்க்கம் வந்து நிறைய வாசிக்க இல்லை. அப்ப வாசிக்காததால ஒரு பரந்துபட்ட உலக அறிவும் இருக்கே இல்லை. அதால நாங்க தொடங்கி இந்த போராட்டம் எங்க பிழைக்குதுன்னு சொன்னா இந்த வாசிப்பு மக்கள்கிட்ட அறிவு இருக்கணும் நீங்க எதிர்பார்க்கலாம். மக்கள் படிச்சிருந்தா நல்ல. ஆனா மக்களை வழி நடத்த போறோம் என்று சொல்கிற
கட்சிகள், இயக்கங்கள், தலைமைகளுக்கு ஒரு அடிப்படை அறிவு இருக்கணும். அது இருந்ததா அந்த நேரத்துல? அந்த நேரத்துல இப்ப ஓரளவுக்கு கேட்க இப்ப இன்னொரு 2 பக்கமாவும் பார்க்கலாம். இப்ப எங்களுக்கு வடக்கு கிழக்கு வேறு ஒரு இனக்கூட்டம், மக்கள் கூட்டம், அவைகளுக்கு தமிழ் மொழி பேசினோம். அப்ப அவைகளுக்கு ஒரு வடக்கு கிழக்குன்ற ஒரு எல்லை மாதிரி ஒரு பிரதேசத்தோட தான் அந்த புவியில அந்த மக்கள் கூட்டம் வாழுதுன்னு சொன்னா, அவர்கள் ஒரு கோரிக்கையை வைக்கல, நாங்கள் தானே ஒற்றுமையா வாழ்றோம், சேர்ந்து வாழ்வோம், ஏன் நீங்க தனியா பிரிவா கேட்குறீங்கன்னு மத்திய அரசு, தென்னிலங்கை அரசு பேசி இருக்கணும். அல்லது அந்த மாநிலத்தை அவர்களா முன் வந்து கொடுக்கணும். 50,000 60,000 போராளிகள் வந்து இருக்கிறார்கள். அவர்கள் பல்வேறு சாதிய சமூகங்களை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அவ்வளவு பேரும் செத்தா பிறகு இன்றைக்கும் எங்களுக்கு அந்த அந்த சாதியற்ற சமூகமாக நாங்கள் உணரையில். அது சும்மா வெளிப்போக்குக்கு சொன்னாலும் நாங்கள் அப்படி உணரையில்லை. இன்றைக்கும் கீழ மேலேயாத்தான் நடத்துறோம் மக்களை. அப்ப அப்படி இருக்கக்குள்ள சிங்கள சமூகத்தை மட்டும் நாங்கள் மனிதாபிமானமா பார்ப்போமா, அல்லது எங்களுக்கு மனித உரிமை பற்றி கேட்கறதுக்கு ஏதாவது தகுதி இருக்கா எனக்கு தெரியல. அதான் ரெண்டு பக்க சிக்கல். அதாவது இது நாங்கள் இது இல்லாத ஒரு சமூகமாக மிக வேகமாக மாறணும். அதுக்கு ஒரு வாசிப்பும் சிந்தனையும் இடதுசாரி சிந்தனையும் வளர்ந்தாதான் இதை மாற்றலாம். மற்றும்படி இது நித்திரை கொண்டவனை எழுப்பாண்ட தெரியும் அவைகளுக்கு. நிச்சயமா இது தாழ்த்தப்பட்டவர்கள் அல்ல, இவர் எங்களை போல ஒரு நேர்கோட்டுல வார எங்களை போல மனிதர் நிச்சயமா தெரியும். இது வேணும்னு திட்டமிட்டு சொல்ற ஒரு அறிவீனத்துலதான் அது ஓடுது. அப்ப இப்படி நாங்கள் ஒரு நாங்க வேடுவர் கூட்டமாக நாகரிகம் இல்லாம இப்படித்தான் இருக்கிறோம் என்றாலும் இன்னொரு கூட்டம் இன்னொரு மனித குலத்தை நோகடிக்க இயலாது. அந்த நோகடிக்காமத்தான் இருந்தவர்கள் தொடக்க காலத்துல. நாங்கள் தான் அவங்க தூக்கினதாலதான் இந்த பிரச்சனை வந்ததுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முதல் 58 கலவரத்தை இங்க ஜெர்மனியில ஒரு போராட்டம் நடந்தா இங்கேயும் கண்ணீர் பூவம் அடிக்கணும், ஆக்களை காலுக்கு கீழே வெடி வைக்க எல்லாம் நடக்குது. அப்ப அப்படித்தான் அந்த 58 இதுல செய்திருக்கலாம். அப்ப 58 காலம் அந்த அந்த இனக்கலவரம் வந்த ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த 58 போராட்டத்துல நாங்கள் சொல்லுகிற அந்த சிங்கள மொழி சட்டம், தனி சிங்கள சட்டம் என்று சொல்கின்றது உண்மையிலேயே ஒபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட், அரச அலுவல்கள் மொழி சட்டம். அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது கொண்டு வரப்பட்டது பின்னணி என்னென்னால், அன்றைய காலகட்டத்தில் ஆங்கிலம் தான் முதன் மொழியாக இருந்தது. ஆங்கிலம் முதன் மொழியாக இருக்கையில் ஆங்கிலத்தை கற்றிருந்த பெரும்பாலும் தமிழர்கள், யாழ்ப்பாண தமிழர்கள் இலங்கையுடைய அனைத்து நிர்வாக கட்டமைப்பிலையும் பிரித்தானியர்களால கொண்டே நிர்வாகத்தின் பொறுப்புகள்ல போடப்பட்டிருக்கிறார்கள். அப்ப அந்த இடத்துல 82 வீதமான 80 வீதத்துக்கு மேலான சிங்களவர்கள் அத தங்களுடைய மொழி அரச அலுவலக மொழியாக வரணும் என்று கோரிக்கை வச்சிருந்தார். அதுல சிங்கள மொழி அரச மொழியாக்கப்பட்டது, தமிழ் மொழியும் தாய்மொழியாக்கப்பட்டது. இப்ப அந்த சட்டம் மாத்தி இருக்கீங்களே என்றால் நானும் நீங்களும் இதுல இருந்து தமிழ்ல கதைக்க மாட்டோமே, இங்கிலீஷ்ல தானே காய்ச்சிருப்போம். நிச்சயமா அந்த அந்த இது அரசமயப்படுத்தப்பட்டது தனிச்சங்களை சட்டமாக வந்தது தவறு. அது தமிழையும் ரெண்டையும் சேர்த்து கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் வடக்கு கிழக்குல அந்த சட்டம் வடக்கு கிழக்குல தமிழ்ல தானே நடத்தணும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அது சரிதானே. அப்ப அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு தமிழும் சிங்களம் தான் இது எல்லாமே ஒரு மிகப்படுத்தலுக்காக தானே நாங்கள் மிகப்படுத்தல் உங்கள்கிட்ட கூட இருக்கு. ஒண்ட தரப்படுத்தல புள்ளையா விளங்கப்படுத்துறது மக்களுக்கு. மற்றது இந்த நீங்க சொன்ன ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த சிங்கள என்னடா அரசமயப்படுத்தப்பட்டது பாடசாலைகள். அப்ப அதாலதான் தமிழ் முன்னுரிமைக்கு வருகுது. இப்ப ஒடுக்குமுறைன்றது எனக்கு பெருசா விளங்கையில. இப்ப இந்த ஆயுத போராட்ட காலத்தின் ஒடுக்குமுறையை நாங்க கழிக்கணும். என்னடா ஆயுத போராட்டத்தை ஒடுக்குறதுக்கு அது சிங்களம் தூக்குனான்னா தமிழ் தூக்குனான்னா முதலாளித்துவ அரசு ஒடுக்கும். அந்த ஒடுக்குமை விட்டா இப்ப இன்றைக்கு பார்த்தோம்னா ஒடுக்குமுறை இல்லைன்னா திரும்பவும் ஒடுக்குமுறை இருக்குது என்று நாங்க சொல்ல பாக்குறோம். என்னடா அது அப்படி திரும்ப சொல்லி நீங்க முதல் சொன்ன மாதிரி இன்னும் என்ன சொல்றது, சில இதுகளை நாங்களே சொல்லி கொடுக்கிற மாதிரி இருக்கு. அதால அவர்கள் இன்னும் நாங்க பாதிக்கப்படுவோம் மாதிரி கிடக்கு. இல்ல உண்மையிலேயே என்னென்றால் அன்றைக்கு தமிழ் தலைமைகள் இந்த சிங்கள ஒடுக்கப்பட்ட மக்களும் தமிழ் ஒடுக்கப்பட்ட மக்களும் கைகோர்த்து விடக்கூடாதுன்றதுல மிக கவனமாக இருந்திருக்கிறார்கள். அப்ப என்ன சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இருக்கிற பிரச்சனை கிட்டத்தட்ட ஒன்றுதான்.
தமிழர்களுக்கு இப்ப பிற்காலங்கள்ல அந்த உரிமைகள் சில மறக்கப்பட்டிருக்கு. அதை நாங்கள் இல்லைன்னு சொல்லி இல்லை ஒருத்தர். ஆனால் சிங்கள தமிழ் மக்களுக்கான பொதுவான பிரச்சனைகள் நிறைய இருக்குது. இந்த பிரச்சனைகளை தீர்க்கிற பட்சத்துல எங்களுக்கு எங்களோட உரிமை பிரச்சனையை கட விஷயங்களுக்கு நாங்கள் தீர்வு காணலாம். சிங்கள மக்கள் ஒன்றும் எங்களை உடுக்கோணும் மட்டும் கங்கணம் கட்டி நிக்கல. ஆனால் எங்களுடைய கிராமங்கள் மட்டும் இன்னும் சாதிய கலப்பில்லாமல் அவருக்கு வீடு விற்க கூடாது, இவருக்கு வீடு விற்க கூடாது, இவருக்கு காணி கொடுக்க கூடாது பிரச்சனையில தான் இன்றைக்கு மூடிக்கொண்டிருக்கு. அறிவீனம் என்று எடுப்போமா? அறிவீனம்ண்டா இன்னும் ஒரு முற்போக்கான இலக்கியங்களை வாசிக்கல அல்லது நல்ல சிந்தனைக்கு வரையில, வாழ்வியல் என்றாலே என்னென்று தெரியாதுன்றதுக்குள்ளதானே அது போகுது. தரப்படுத்தல் பற்றி பேசியிருந்தீங்க. இப்ப அந்த தரப்படுத்தல்ல கூட இனவாத இன ரீதியான தரப்படுத்தல் அடுத்த ஆண்டை கைவிடப்பட்டுட்டது. அதுக்கு பிறகு கொண்டு வந்தது பிரதேச ரீதியான மாவட்ட ரீதியான தரப்படுத்தல். மாவட்ட ரீதியான தரப்படுத்தல் வந்தபடியாத்தான் கிளிநொச்சி, திருவோணமலை, மன்னார், வவுனியா போன்ற மாவட்டங்கள்ல இருந்து மக்கள் மாணவர்கள் பல்கலைக்கழகம் போயிருக்கிறார்கள். இந்த மாவட்ட ரீதியான தரப்படுத்தலாலதான் மலையகம் தன்னை வளர்த்து கொண்டிருக்கு. நிச்சயமா மலையகம் முஸ்லிம் மக்கள் எல்லாரும், அதாவது இந்த இந்தியாவில இடஒதுக்கீடு மாதிரி. ஆமா, இன்றைக்கு யாழ்ப்பாணம் கூட இந்த தரப்படுத்தல் என்ன 30 ஆண்டு கால இந்த யுத்தம் கல்வி சமூகத்தையும் அழிச்சிட்டுது. அப்ப இந்த தரப்படுத்தலாம் இன்றைக்கு யாழ்ப்பாணமும் சீவிக்குது. யாழ்ப்பாண மாணவர்கள் கூட பல்கலைக்கழகம் போறதுக்கு காரணம், பெருமளவுல போறதுக்கு காரணம் தரப்படுத்தல் தான். அப்ப இத அப்ப நாங்கள் எல்லா விஷயத்தையும் தவறாக கற்பிதம் பண்ணி இருக்கிறோமா என்ற ஒரு கேள்வியும் இருக்குதான். இல்ல, அதான் நாங்க முதல் பேசிக்கொண்ட மாதிரியே நிறைய தவறான கருத்துக்களை என்னன்னு சொன்னா, இப்ப நிலத்தை பிடிக்கிறதுன்னு சொன்னா எங்களோட வீதம் குறைவால நிலப்பரப்பு கூட 12 வீதம் வடக்கு கிழக்கு மக்கள், உங்களுக்கு தெரியும் அந்த அளவு 12 வீதம் மலைய மக்கள், 33 வீத நிலப்பரப்பு, 62 வீத கடற்பரப்பை வச்சிருக்கிறோம். அது புத்தளத்துல இருந்த நாங்க அந்த புத்தளத்தை கூட புத்தள மாவட்டம் பார்த்தது வேற கலர்ல போட்டிருக்கணும். இபிஆர்எல் எடுத்த படத்துல 19,000 சதுர கிலோமீட்டர் வருது மன்னார் மாவட்டத்தோட சேர்த்து, புத்தளம் வராது. இப்ப புல்லட் இயக்கமும் விடுதலை புலிகளும் தான் புத்தளத்தை எடுத்தது. அப்ப இங்க பிரச்சாரம் சிங்கள அரசாங்கம் அல்லது முதலாளித்துவ அரசாங்கம் பிரச்சாரம் செய்யறதுக்கு இலகுவா போனது இங்க இருந்து அங்க திருக்கோயில் வரைக்கும் கடற்பரப்பை வச்சிருக்கிறோம். அப்ப இதுல 12, இப்ப நீங்க உங்களுக்கு தெரியும் 6 வீதம் மலைய மக்கள், இஸ்லாம் மக்கள் 7 வீதம். 7 வீதத்துல எங்களோட வாழ்ந்தது அந்த ஒரு 90-92 காலப்பகுதியில, இப்ப சனத்தொகை சரியான புள்ளிவரம் சொல்லலாம் தெரியாம இருக்கு. இந்த 7 வீதம் வச்சா அதுல 3 வீதம் தான் 2.5-3 வீதம், அதாவது 5 லட்சம் பேர் தான் எங்களோட வாழ்ந்தது. தென்னிலங்கையில வாழ்றது சிங்கள மக்களோட வாழ்றதுதான் 10.5 லட்சம் இருந்தது. அந்த சர்னிகர் பேப்பர்ல நான் 95ஆம் ஆண்டு வந்த புள்ளிவரத்தை சொல்றேன். அப்ப எங்கட மக்கள் மிக குறைவு. அப்ப நாங்க வெள்ளையிலாதுன்னு சொன்னா பேச்சுவார்த்தைக்கு வேற தீர்வுக்கு போயிருக்கணும்ன்றதான் அதுல வருகுது. அதான் நீங்க சொன்ன தவறான பிரச்சாரங்கள் நிறைய நடந்தது. இப்ப இன்னொன்று மிக முக்கியமானது, இப்ப குடியேற்றத்துக்கு இப்ப சொல்லி நான் காணி குடியேற்றம் இந்த டிஎஸ்என்ஏக்கா டட்லிசன்ஏக்காக்கள் 60 தொடக்கம் பாவக்குளம். இப்ப நீங்க அந்த முதல் சொன்னதுக்கு ஒரு நல்ல பதில். பாவக்குளம் சிங்கள பிரதேசத்தை அண்டி, அதாவது வவுனியா மாவட்டத்தின் கடைசி பக்கம். அப்ப அதோட அழகர கூட சிங்கள இடத்துக்குள்ள போகும். அப்ப அங்க கொண்டு தமிழ் மக்களை குடியேற்ற அளவுக்கு 65ஆம் ஆண்டுல இருந்த அரசாங்கம் ஏற்பட்டிருக்கு. அப்ப நாங்கள் குடியேற இல்லை, நாங்கள் கொழும்பை நோக்கி உத்தியோகத்துக்கு இப்ப கூட நாங்க இந்த தரப்படுத்தல கதைச்ச விஷயமும் உத்தியோக கதை. உத்தியோகம் ஒரு தொழில் இல்லைன்னு சொன்னா விவசாய நாடு 82 வீதம் 78 வீதம் 82 2 புள்ளி மாறி மாறி சொல்லுவினோம். சோ அதுல 82 வீதம் விவசாயம்னா அந்த மக்களுக்கு சேவகம் செய்யறதுக்கு தான் உத்தியோகம். அந்த மக்களுக்கு வைத்தியம் செய்ய, அந்த அந்த மக்களுக்கு நீர்ப்பாய்ச்சலாக அந்த அப்ப மக்கள் ஒரு நாட்டு மக்கள் விவசாய மக்கள். அப்ப நாங்க திருப்ப விவசாயம் உத்தியோகம்னு சொல்லிக்கே எல்லா போராட்டம் உத்தியோகத்தோட போய் சேருது. அப்ப அதால குடியேற வர இல்லை, குடியேற்ற திட்டங்களுக்கு நாங்க வரையில. அப்படி எங்களுடைய ஐயா 89 வயதுல இறந்தவர். அவர் எனக்கு ஒரு 75 வயதுல இருக்கைகளை சொன்னவர்,
பதவியா குடியேற்ற திட்டத்துக்கு டிஎல்ஓ வவுனியா மாவட்டத்துல இந்த டிஎல்ஓ வந்து அப்ளிகேஷனை கேட்டா அப்ளிகேஷன் வருது இல்லை யாழ்ப்பாண குடாநாட்டுல இருந்து. அப்ப 2வது ஜெனரேஷன் 60-65 இந்த பவனிக்குளம் உங்களுக்கு தெரியும், பவனிக்குளம், நிஸ்கந்தபுரம், இரணமடு, பெரியதம்பனை, பண்டி விரிச்சான் என்று சொல்லி நிறைய உருத்திரபுரம் எல்லாமே குடியேற்ற திட்டங்கள் தெரியும் உங்களுக்கு. அந்த குடியேற்ற திட்டத்துல பிறந்த 18-20 வயது பிள்ளைகளுக்கு தான் 2ஆம் குடியேற்ற திட்டம் முத்தையங்கட்டு ஒட்டிச்சுட்டான் அந்த அந்த பிரதேசத்திலும் மற்ற அங்கால விசுவமடு பறையநாளங்குளம் சொல்லி படித்த வாலிபர் திட்டம் அங்கால போகணும். ஆனா பதவியாவுக்கு அந்த நேரத்துல குடியேறதுக்கு அப்ளிகேஷன் காணாது. ஏன்னா கொழும்பை நோக்கி உத்தியோகம் நோக்கி போறதால குடாநாட்டு மக்கள் அதுல விவசாய பகுதிகள் நிறைய இருக்குது. நான் சொல்றது நகர் சார்ந்த அல்லது சிறு நகர் சார்ந்த ஆக்கள் எல்லாம் கொழும்பை நோக்கி போறதால அவைகள் அப்ளிகேஷனை போட்டிருந்தா நிச்சயமா பதவியா எங்களுக்கு வந்திருக்கும். அப்ப ஒன்றும் வராம விட ஒரு சிங்கள டிஎல்ஓ வந்திருந்தவரை அவரும் பார்த்திருக்கிறார். வடக்குல இருந்து அப்ளிகேஷன் வர இல்லை, இயலாத கட்டத்துக்கு சிறை கைதிகளா இருந்தவைகளை கொண்டு போய் அவைகளுக்கு காணிய வழங்கி பதவியால குடியேற்றது. நிலம் பெருசா கிடக்குது, குடியேற விருப்பம் இல்லாததெல்லாம் இருந்தது. அப்ப நாங்கள் உத்தியோகத்துக்கான ஒரு போராட்டத்தை தொடங்கினோமான்ற ஒரு சந்தேகம் தான் எனக்கு இன்றைக்கும் இருக்குது. ஒடுக்குமுறை உண்மையா நாங்க இதை பரவலடைஞ்சு நாங்க பொருளாதாரத்துல அந்த இன்னம்பெரிய ஆட்சி காலத்துல இருந்தது அது தமிழரால வர இல்லை, தென்னிலங்கை மக்களால தான் ஜிஆர் அரசாங்கத்தை கொண்டு வந்தது. எங்கள்ல அது குறை இல்லை. ஆனா அப்படி நாங்க பறந்து விவசாயத்தை மதிச்சு அதோட வரணும். நாங்கள் அதை குறியா வச்சு கொண்டு உத்தியோகம்ன்றதாலதான் இந்த உத்தியோக போராட்டத்துக்காக ஆயுத போராட்டம் வந்த மாதிரி தான் எனக்கு இப்பவும் இருக்குது. அதாவது இடதுசாரிகளுடைய அணைவில அந்த ஆட்சி இருந்த காலகட்டத்துல தான் யாழ்ப்பாணத்துல ஒரு பல்கலைக்கழகம் வந்தது. அது இடதுசாரிகளுடைய தீவிர முயற்சியால தான் இந்த வடக்குல ஒரு பல்கலைக்கழகம், யாழ்ப்பாணத்துல ஒரு பல்கலைக்கழகம் கொண்டு வரப்பட்டது. அன்றைய காலகட்டத்துல தான் விவசாயிகள் செல்வந்தர்களானது. விவசாயம் மிளகாய் கண்டும் வெங்காயமும் விதைத்தவர்கள் கார் வாங்குற அளவுக்கு செல்வந்தரானது. விவசாயிகளை பொறுத்தளவுல அது ஒரு பொற்காலம். அடுத்தது வடக்குல இருந்த தமிழ், யாழ்ப்பாணத்துல இருந்த தமிழ் இளைஞர்கள் வன்னிக்குள்ள போனதுக்கு முதல் காரணமும் சினிமா பண்டாரநாயக்கா கொண்டு படித்த வாலிபர் திட்டம். நாங்கள் ஒரு தரம் நாங்களா விரும்பி போய் குடியேறல. அது இலங்கையில சனத்தொகை அடர்த்தி குறைந்த 5 மாவட்டங்கள்ல 4 மாவட்டங்கள் வடக்குல இருக்குது. கிளிநொச்சி, மன்னார், முல்லைத்தீவு, வவுனியா. இந்த 4 மாவட்டங்கள்லையும் தமிழர்களை குடியிருத்தினது சினிமாவுடைய காலத்துல. ஆமா. அப்ப அதுகளை நாங்க மறக்க இல்லாது. அதைத்தான் இப்ப புதிய அரசு கடைபிடிக்க இருக்கிறது, கடைபிடிச்சு கொண்டு வருது. அது உண்மையான ஒரு இது. அது தென்னிலங்கை மக்களால தோற்கடிக்கப்பட்ட இந்த மக்கள் அங்கால கொண்டு போய் அங்க குடியிருந்து நீண்ட காலம் வாழ்ந்தபடியா இப்ப யாழ்ப்பாணத்துல ஒப்பிடுகின்ற பொழுது இந்த மாவட்டங்கள்ல சாதிய பிரச்சனையெல்லாம் பாரிய பிரச்சனையே இல்லை. ஏன்னா பல்வேறு பகுதியில இருந்தவர்களும் அங்க போய் குடியேறினதால அந்த பிரச்சனை சாதியம் அங்கே ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்கல. ஆனால் யாழ்ப்பாணத்துல இன்றைக்கும் அது ஒரு பெரிய இடைஞ்சலாக இருக்குது. தமிழர்களுடைய ஒற்றுமைக்கு மிக மோசமான இடைஞ்சலாக இருக்கிறது இந்த சாதிய பிரச்சனை உண்டு. உளவியல் ரீதியிலே அது ஒரு பிரச்சனையாக வளர்த்து கொண்டே இருப்பினோம். என்னன்னு சொன்னால் அந்த வளர்த்து கொண்டிருக்கிற தேவை அவைகளுக்கு வருது என்னன்னுதான் தங்களோட அரசியலுக்கும் அதுக்கும் பாவிக்கிறதுக்காக அதை செய்ய வேண்டிய அவைகள் வருகிறது. மிக மோசமான ஒரு மிக அருவருக்கத்தக்க ஒரு விஷயம் அது. சிறு பிள்ளை வேளாண்மை வீடு வந்து சேராது என்றது. இப்ப ஒரு கட்டத்துல நாங்கள் 80களில் இருக்கல இந்த பழமொழிகள் எல்லாம் தவறான பழமொழிகள் என்ற ஒரு அபிப்பிராயம் உண்டு அந்த காலகட்டத்துல இருந்தது. ஆனா இந்த இளைஞர்கள் இந்த ஆயுதம் தூக்கின விஷயத்தை பொறுத்தவரை வைக்கும் அந்த பழமொழி அந்த மக்கள் சொன்னது கிட்டத்தட்ட 100% சரியாக தான் இருந்திருக்குது. ஏன்னா கடைசி அவர்கள் தங்களுடைய ஆயுதங்களை தங்களுக்கு எதிராகவே திருப்பி யாரும் எந்த நன்மையும் பெறையில்லை. தமிழ் சமூகம் கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஆண்டுகள் பின்னோக்கி போயிட்டு இருக்கு. கல்வியா இருக்கலாம், பொருளாதாரமா இருக்கலாம், எதிலையும் முன்னேற்றமே வரையில்லை. அதான் அது நீங்க சொன்ன அந்த ஏற்றத்தாழ்வு சமூகம் மாதிரி சீதனம் இது எல்லாமே இருந்த ஒரு அறிவு நிலை படிநிலைக்கு வராத ஒரு வளர்ச்சி பெற்ற சமூகம் இல்லாத நிலையில நாங்க ஆயுதம் தூக்கி இருக்கிறோம்ன்றது இப்ப காலம் கடந்துதான் யோசிக்க வேண்டி இருக்கு. ஏனென்றா அவர்கள் அந்த வெள்ளாம வீடு வந்து சேராதுன்றதுன்ற அர்த்தமும் அதுக்குள்ள இருந்திருக்குது.
அதேவேளை தென்னிலங்கையில பெரும்பான்மை 74% பெரும்பான்மைக்கு உலகத்துல எங்குமே போராடிவில்லையா. ஒரு கம்யூனிச நாடா இருந்திருந்தா, இப்ப கம்யூனிச தவறாவில்லை, நான் சொல்ல வர யூகோஸ்லாவியா ஒரு கம்யூனிச நாடா இருந்ததால கொசோவா பிரிச்சு கொடுக்க முதலாளித்துவ நாடு அமெரிக்கா உதவி செய்தது என்று எடுக்கிறோம். அதே மாதிரி இந்தோனேசியா மிகப்பெரிய நாடு, மக்கள் தொகையில இஸ்லாம் மக்கள், அப்ப பெரும்பான்மை மக்கள் 80% நினைக்கிறேன், அவைகள் கிழக்கு தீமோர். அப்ப அதை பிரிச்சு கொடுக்க இருந்து இது ஒரு முஸ்லீம் நாடா இருந்தா, இப்ப ஏன் இதை சொல்ல வாரணுண்டா, கடைசி வரையும் உலகம் உதவாதுன்றதை புரிஞ்சு கொண்டு இலங்கை அரசாங்கத்தோட தான் நாங்க பேசி கதைச்சு பேசித்தான் செய்யலாம்னு சொல்லி ஒரு மென்ம போக்க காட்டியிருக்கோம்னு அன்பான சிங்கள மக்களே, பேராசிரியர்களே, கல்விமான்களே என்று கடைசி யுத்தம் வரைக்கு கூட பொறுப்பானவர்கள், அதாவது அந்த போராட்டத்துல பொறுப்பா முள்ளிவாய்க்கால் வரைக்கும் தை மாதம் கிளிநொச்சியில வச்சாவது நாங்களும் மனிதர்கள் உண்டு, அல்லது முதல் போராட்ட காலத்திலிருந்தே சொல்லி கொண்டிருக்கணும். சில பேர் சொல்லிக்கணும் அங்க ஒலிபரப்பு செய்ய சிங்கள பேப்பரை தடுக்கணும், நான் நினைக்க இல்லை. அப்ப அவைகள் கூடுதலா பேச இல்லை, ஒன்று மௌனமாவே தலைவர் தொடக்கம் எல்லாருமே புதுவரத்தினரை கூட ஒரு ஒரு எழுச்சி அன்பான மக்களே நாங்க சேர்ந்து ஒற்றுமையா இருப்போம், ஒற்றுமையா இருக்கிறதுக்கான தமிழம் தானே தவிர, தமிழம் அமைஞ்சா கூட சுய மாநிலம் அடைஞ்சா கூட ஆயுதம் இருக்காது, உங்களோட இராணுவம் தான் பலாடியிலும் தள்ளாடியிலும் இருக்கும், ஆனா தனி நாடா தரலாம், இப்படி ஒரு தீர்வு இருந்தது. அந்த தனி நாடா நேரடியா நாங்க மறைமுகமா சொல்றத நேர சொல்லி இருக்கலாம், அல்லது மாநிலத்துக்கான ஆயுத போராட்டம் என்றதையாவது ஒழுங்கா நாங்க சொல்ல இல்லை. அப்ப ஆயுத போராட்டம் மாநிலத்துக்கு வருமாண்டா தெரியாது. அப்ப நாங்க சேர்ந்து கதைக்கிற வேலை திட்டத்துக்கான ஒரு பொறுப்பாக ஒரு தரம் போக இல்லை. அப்ப கூட்டணிக்காரர் இதை அவர்களுக்கு சார்பா அங்க நின்று கதைச்சிருக்கணும், அதுவும் இல்லை. இது ஒரு நீங்க சொல்ற நான் ஒரு குழப்பமாக முடிஞ்சு கடைசியா போய் இறந்த மக்கள் என்று சொல்றேன். நான் இன்னொரு படி மேல போய் விவசாயிகள் இறந்துட்டு சொல்லி முடிக்கிறேன். ஏனென்றா உத்தியோகத்துக்காக போராட போய் ஆயுதம் தூக்கி இறந்து போன மக்கள் விவசாய மக்கள், 90% விவசாய மக்கள். அதுவும் ஒரு நல்ல ஒரு புள்ளிதான் அது. ஏனென்றால் ஒன்று உத்தியோகத்துக்கு போனவர்கள் உத்தியோகம் கிடைக்கலன்னா வெளிநாட்டுக்கு போட்டினம், கடைசியா அங்க இருந்தவர்கள் இந்த கூலி தொழிலாளிகளும் விவசாயிகளும் தான் கடைசியா. மற்றது 6% தான் உத்தியோகம் என்று தெரியாதா எல்லாருக்கும். இப்ப நீங்க 6-7% வரும், ஏதோ 12 லட்சம் அண்மையில சொன்னது கேட்டனா சரியான புள்ளி விவரங்கள் சில போல பிழைக்கலாம். ஒரு மக்கள் இப்ப ஒரு ஒரு வவுனியா ஹாஸ்பிட்டல்ல ஒரு 15 டாக்டரும் ஒரு 80 அல்லது 70 நர்ஸ்மா தான் இருக்கலாம்டா. என்னென்ன 100 பேரை போடுறது, என்னென்ன அந்த பர்சன் ஒரு சிடிபி பஸ் ஓடுறதுக்கு ஒரு டிரைவர் தானே. அப்ப முதல் அந்த போராட்ட காலங்களிலும் திருவோணமலையில நடேசன் அவர்கள்ட்ட திரியாளர் இருந்த காலத்திலும் ஒரு ஊர்வலம் நடந்தது, படித்த மாணவருக்கு வேலை இல்லையா, அதான் பல்கலைக்கழக மாணவர். அப்பவும் எனக்கு ஒரு ஆதங்கம் இருந்தது, படிச்சா இங்க உங்களுக்கு தெரியும் யூரோப்பாவில வேலை என்னென்று கிடைக்கும், அந்த இடம் வந்தா தானே கிடைக்கும், ஒன்றில் அவர் மரணிக்கணும், ஒன்றில் பென்ஷனுக்கு போகணும். அப்ப அந்த இடத்தை நிரப்புற இவையில் இந்த வரைக்கும் என்ன இன்றைக்கு நீங்க வடிவாக்கலாம். அன்றைக்கு ஒரு தமிழ் எம்பி திருவோணமலை முல்லைத்தீவு பாடசாலையில அவர் பேசுறார், நீங்க படிச்சு எல்லாரும் உத்தியோகத்துக்கு வரணும், படிச்சு முடிய உத்தியோகம் கிடைக்காட்டி நீங்க எல்லாரும் விவசாயம் செய்யல, நல்ல அறிவாளியா பல்கலைக்கழகம் விவசாய பள்ளிக்கூடத்திலும் படிச்சுட்டு கமஞ்சியெல்லாம் தானே என்று ஒரு தரம் சொல்றேன். படிச்சா உத்தியோகம்டா எல்லா பிள்ளைகளும் பாவம், அந்த முழு பேர் 100 பிள்ளைகளும் நினைச்சு கொண்டிருக்குன்னா உத்தியோகத்துக்கு தான் நாங்க படிக்கிறோம். எனக்கும் அப்படித்தான் சொல்றேன். இன்னொரு கதவை திறந்திருக்கிறீங்களா நினைக்கிறேன். என்றால் இந்த வடக்கு கிழக்கு இந்த உத்தியோகம் என்றது இலங்கை முழுக்க உத்தியோகம் தமிழர்கள் பார்க்கக்கூடிய இருந்தபடியாத்தான் இந்த இலங்கை அரசாங்கம் வடக்கு சிங்கள பகுதிகள் முழுக்க சிங்களவர்களுக்கு தான் உத்தியோகம் என்ன நடந்திருக்கு. அதான் நான் அதுதான் தமிழ் பகுதிகள்ல முழுக்க தமிழர்கள் தான் இருக்கணும்டா, சிங்கள பகுதிகளிலையும் எல்லா உத்தியோகமும் சிங்களவர்கள் இங்க படிச்சாக்களுக்கு ஒன்றும் இருந்திருக்காது, ஒன்றும் இருக்காது. அப்ப விவசாயம் மீன்பிடியில நாங்கள் ஈடுபடணும், படிச்சு இப்ப இன்றைக்கும் பல்கலைக்கழகமான ஊர்வல நாளைக்கு மேற்கனம் இருந்து பாருங்க உத்தியோகம். அப்ப அரசாங்கத்தோட நேர கதைக்கலாங்க, கல்வி கந்தோர்ல எவ்வளவு, பிடபிள்யூடில எவ்வளவு, எஜுகேஷன்ல எவ்வளவு வெற்றிடம் இருக்குன்றல கேட்டுட்டு ஊர்வலம் வைக்கணும். அதாவது இந்த யுத்தம் தமிழீழ விடுதலை போராட்டம் பண்ணது கிட்டத்தட்ட உத்தியோகத்தர்களுக்கு நடந்த போராட்டம். ஆனா அதுல உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டேல விவசாய கூலிகள்லாம் போராடி நிச்சயமா அது விவசாயிகளும் படிச்ச விவசாயிகள். இப்ப வன்னிக்கு வந்தது கூடுதலா நீங்க பாத்தீங்கன்னா கூட தீவு பகுதி குறிப்பா நெடுந்தீவாக்களுக்கு அங்க கொழும்பு பக்கம் ஒரு கடையும் இல்லை.
ஒரு பிஏபி பஸ் ஒரு பஸ் கம்பெனி தான் இருந்தது, சிலோன் பேக் கம்பெனி. அதை விட எதுவும் இல்லை. அப்ப அவர்கள் அங்க கொஞ்சம் வறட்சி வர வர கூடுதலான மக்கள் 90 இந்த குடியேற்ற திட்டங்கள்ல வந்து கூடுதலா பாவக்குளமா இருந்தானே, பவானிக்குளமா இருந்தானே, உருத்திரபுரம் எல்லாம் கிட்டத்தட்ட 70% 60 தொடக்கம் 70. அதே நெடுந்தீவை சேர்ந்தவர் தானே கிரீதரன். யாழ்ப்பாணத்துக்கு தண்ணியே போக வேண்டாம், தண்ணிய நிப்பாட்டி அந்த $350 மில்லியன் என்ன நடந்தாண்டே தெரியலையே. அவரும் அந்த கூடுதலான அந்த இல்ல அந்த ஒவ்வொருதட்ட ஒரு ஊருண்டைக்குள்ள எல்லாரும் அப்படி வந்து சிந்திப்பினம் ஒன்றும் இல்லை. இப்ப வந்ததை சொல்ல நான் சொல்றேன், எல்லாரும் மற்றும் மற்றும் தென்மாராட்சி, சாவச்சேரி எல்லாரும் தான் வன்னியில குடியேறி இருக்கணும். எல்லாரும் படிச்சாக்கெல்லாம் விவசாயம் செய்யணும். அந்த குடாநாட்டாக்கள் கொழும்புக்கு போகணும் உத்தியோகத்துக்குன்றவியல் தாங்க படிச்ச மாதிரி யோசிக்கணும். அதை படிச்சாலும் விவசாயம் செய்யலாம்னு நினைக்காத நினைப்பு வந்தும் இதுக்குள்ள வருகுது இந்த பிரச்சனைக்குள்ள. இப்ப இந்த நாங்க இவ்வளவு நேரம் உரையாடினதுல இப்ப இன்றைய நிலையில இருந்து இன்றைக்கு ஜேவிபி தேசிய மக்கள் சக்தியாக அரசியல் பொறுப்படுத்திருக்கு. இந்த ஆட்சி கடந்த காலங்கள்ல இருந்து இந்த ஆட்சி மாற்றத்தை நீங்கள் எப்படி பாக்குறீங்க? இன்றைக்கு வந்திருக்கிற என்பிபி கட்சியின் ஆட்சியை தானே கேக்குறீங்க? மிக மிக அதாவது நாங்கள் இவ்வளவு கால 40-30 வருஷ சண்டையில எப்ப ஒரு நல்ல அமைதி வரும், இந்த இளஞ்சந்ததிகள் ஒரு உலகத்தை பார்த்து ஒரு பிறப்பு வந்து ஒருக்கா பிறந்து நாங்கள் ஒருக்கா இருக்கிற ஒரு அழகான சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை மனித குலத்துக்கு தேவை. அதுல வடக்கு கிழக்குல இவ்வளவு பெரிய துன்பத்துல வாழ்ந்த மக்கள் விடுபட்டு ஒரு நல்ல ஒரு ஆட்சி வராதா, நல்ல ஒரு ஏக்கத்தோட தான் கன பேர் வாழ்ந்திருப்போம். அதாவது அப்படி இருக்கிற காலத்துல இப்படி ஒரு இப்ப கடைசி நேரத்துலதான் எங்களுக்கு கூட இந்த கட்சி வருமென்று தெரியாம இருந்து கூட அனுரை அவர்களுடைய ஒரு தத்துவார்த்த பேச்சுகளை கேட்குள்ளதான் அந்த உண்மையாகவே ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி ஒன்று அமைய போகுதுன்ற ஒரு அறிகுறி எல்லாம் எங்களுக்கு தெரிய வருகிறது. தமிழாக்களுக்கு அது சிங்கள மக்களுக்கு முதலே தெரிஞ்சிருக்கு. அப்ப அவர்கள் நல்ல முறையில வாக்களிச்சு மிகப்பெரிய ஒரு நல்ல கொடுப்பனவாக எங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு இதை நான் சொல்றேன். இதை நல்ல முறையில அபிவிருத்திக்கு நாங்க பயன்படுத்துவோம். அதை மெல்ல எங்கட உரிமைகளை கேட்கிற உரிமைன்னு சொன்னா இப்ப என்ன உரிமைன்றது வடக்கு கிழக்கு போலீஸ் அதிகாரம், காணி அதிகாரம், அது எந்த அளவுல இருக்குன்னு எனக்கு பூரணத்துவமா இப்ப கடைசியா சட்ட ரீதியா தெரியாது. போலீஸுக்கு அப்ளிகேஷன் போடுற இல்லைன்ற குணமும் அது பழைய காலத்துல இருந்து, அதை நாங்க இடையில விட்டு அது தேவையில்லை, அது நேரம் எடுக்கும். போலீஸுக்கே நாங்க அப்ளிகேஷன் போடுற இல்லை, அது ஏதோ ஒரு வேலை மாதிரி. அது போலீஸுக்கு மட்டும் இல்லை, நாங்கள் தாதி வேலைக்கு நாங்கள் போடுற இல்லை. அப்படி அந்த குணாம்சம் இருந்தது. யாழ்ப்பாணத்துல வந்து 265 வெற்றிடங்களுக்கு 200 பேர் தென்பகுதியில இருந்து தான் கொண்டு வர வேண்டி இருந்தேன்னா யாழ்ப்பாணத்துல தாதியாளுக்கு விண்ணப்பிக்கல யாரு. அப்படி என்றா எங்கட அந்த பெருந்தன்மை குணம் இருக்குதானே, நான் அதுவும் இருக்கு இந்த இதுக்குள்ள வந்து. பெருந்தன்மை குணம் அல்ல என்னென்றால் தாதி வேலை செய்கிறவர்கள் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவராக அல்ல தாழ்த்தப்பட்டவரான அப்படியும் இருக்கு. அப்படியும் ஒன்று அது குறைஞ்சேன்னா இந்த என்னண்டு இதை சொல்ல, இது வந்து இயக்கங்களுக்குள்ளும் இருந்தது. என்னண்டா இந்த பிரதேச பொறுப்பாளர் இப்ப நாங்க இப்ப என்ன செய்யறோம், வெளிநாட்டிலும் சரி அங்கேயும் சரி, இன்னார் படிச்சுட்டாராம இன்னாற்ற மகனா மாமியிட மகனாம் அவன் அந்த உத்தியோகமா இந்த இப்படி கதைக்க கூடாதுன்னு நாங்க ஒரு பக்குவப்பட்ட யோசிக்கிறோம். இல்ல இதை எல்லா வீடுகளிலும் யூனிக்கு போறதையோ அல்லது பெரிய படிப்பு உத்தியோகத்தை உயர்த்துறது. இந்த உயர்த்தி தான் சில பிரதேச பொறுப்பாளர் இராணுவ தளபதியா இருந்தா அந்த அடுத்த இராணுவ தளபதி அதுக்கு போக பார்த்து மரணங்கள் எல்லாம் நடந்தது அறிஞ்சிருப்பீங்க. இப்ப என்பிபி கட்சி ஒரு 3 வருஷமாவது நாங்க ஒரே அதையும் இதையும் கொண்டு வந்து போட்டு ஊர்வலங்களையும் வச்சு அதையும் செய்து குழப்பி கொண்டிருக்கிறோம். மற்ற பழைய அரசாங்கங்கள் வாரதுக்கு வழிவகுக்கிற மாதிரி தமிழாக்கள் இருக்கிறது. அவையில் தங்களோட சொந்த பிள்ளைக்கு பிரச்சனையை கொடுக்க போகணும் எதிர்காலத்துல பேர பிள்ளைக்கு. ஏனண்டா இப்ப இருக்கிற இந்த ஒரு சந்தர்ப்பத்தை நாங்க பாவிச்சு அபிவிருத்திக்குள்ள ஓடி மெல்ல மெல்ல அனுரா தலைமையில ஒரு குழுவை அமைச்சு அதை கதைச்சு பேசி இந்த எல்லையோட நாங்க ஒரு தனியான சமூகமா இருக்கிறோம். மனித குலம் தான் அது. அந்த சமூகமும் இந்த சமூகமும் 300 வருஷத்துக்கு பிறகு ஒன்றாதான் மாறப்போகுது, ஒரு மொழிக்கு தான் போறோம். அது நான் இதுக்குள்ள வரையில அப்ப அது வரைக்கும் நாங்களே மரணிக்கணும், ஏன் யுத்தங்களை உருவாக்கணும். அப்ப பேசி கதைச்சு தீர்க்கலாம். நாங்க கத்துறதால ஆக்ரோஷமாக அது தரையில இது தரையில என்று குறைகளை இப்ப உப்பு கூட விளைய வேண்டிய காலம் கோடை. அப்ப மார்கழி மாதம் பழைய அரசு உப்பை கொண்டு வந்து எங்கள் என்பிபியில சுமத்தேக்கல தென்னிலங்கையில உள்ள ஆக்கள் சுமத்துனம் அந்த குற்றங்களேண்டா இவியல் சுமத்துனம் எல்லோரும்.
ஐபிசி வந்து எங்களுடைய தமிழ் பரப்பில் இருக்கிற முக்கியமான ஊடகம். ஆமா, ஐபிசியிலுடைய நிராஜ் டேவிட் சொல்றாருன்னா என்பிபி எல்லாம் நல்லா செய்து என்பிபி எம்பிமார் வந்து மக்களுக்கு உதவி செய்யறேன்னு சொன்னால் அந்த உதவி அந்த மக்களுக்கு கிடைக்கிறான்னு வீடு வரைக்கும் போய் பார்த்து அந்த வீட்டுல உள்ள அம்மாவுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிறார் ஒரு எம்பி. ஆனா தமிழ் எம்பிமார் வந்து அவர்களுடைய வீட்டுக்கே போக மாட்டார்கள், அவர்களுடைய தொகுதிக்கே போறே இல்லை என்றெல்லாம் சொல்றார். எல்லாம் சொல்லிக்கொண்டு வந்துட்டு வடிவாத்தான் எல்லாம் சொல்றார். ஆனா கடைசியில இந்த தலைப்பு என்ன சொல்றாருண்டா, இதுவரைக்கும் வந்த இலங்கை அரசாங்கங்களும் பார்க்க அனுரா, அதாவது சரத் பொன்சேகா, ராஜபக்ஷ, ஜேஆர் ஜெயவர்தனா, சந்திரிகா, இவை எல்லாரிலும் பார்க்க அனுரா மிக மிக கொடியவர், மிக மோசமானவர் என்று அவர் அதை முடிக்கிறார். எனக்கு அது விளங்கல அது ஏன்னு. அதே மாதிரி பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் சொல்றார், எங்கள்கிட்ட துவக்கு செய்ய தெரிஞ்சவர்கள் இருக்கிறார்கள், துவக்கு வச்சிருக்கிறவர்கள், அதை பாவிக்க தெரிஞ்சவர்கள் இருக்கிறார்கள், வெடிகுண்டு தயாரிக்க தெரிஞ்சவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்று சொல்றேன். கிட்டத்தட்ட இந்த முதுகுத்தோல்ல சிங்களவற்ற முதுகுத்தோல்ல செருப்பு தச்சு போடுவோம் என்ற அந்த கதைகள் வந்து திருப்பியும் கட்டவிழ்த்து விடப்படுது. அது நிச்சயமா இதை கேட்கல. அந்த ஊடகங்களையும் அந்த பேச்சுக்களையும் ஒரு அறிவு சார்ந்த சமூகம் இல்லைன்னு நாங்க முடிச்சிட்டோம் இல்ல. முதல் அறிவு சார்ந்தன்னு சொன்னா ஒரு அறிவு சார்ந்தது சமூகத்துக்கு ஒரு அடிப்படை அறிவு இருக்குது. அதாலதானே அவர்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தவர்கள். இல்லைன்னா சமூகம் அறிவார்ந்த சமூகமா தான் இருக்குது. பிரச்சனை எங்க வருதுன்னா, இந்த சமூகத்தை வழி நடத்துறோம் என்று சொல்றவர்கள்ட்ட இந்த புத்தி மத்தியமா இருக்குது. இந்த கதை இங்க இந்த அறிவு சார்ந்த நான் அதுல எதை சொல்ல வந்தேன்டா, இளம் தலைமுறை இன்றைக்கு 18, 20, 15 வயதுக்கு மேல 30க்கு கீழே இருக்கிறவர்களுக்கு இவியல் நீங்க சொல்ற மாதிரி இவியல் சொல்றதெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. அதனுடைய ஆபத்து பின்னுக்கு வந்துடும். அப்ப நாங்க என்னத்துக்கு சொல்றேன்டா, இப்ப நீங்களும் நானும் எதை சொல்ல வாரேன்டா, நான் இந்த அரசாங்கத்தை நீங்க 3 வருஷத்துக்கு அபிவிருத்தி பக்கத்தையே யோசிச்சு உயர்த்தி கொண்டு நாங்க மெல்ல மெல்ல தேடி மெல்ல மெல்ல அவரோட பேசி இந்த உரிமை எடுப்போம் தான் என்னுடைய கருத்து இருக்குது. இப்ப திடீரென மற்ற அரசாங்கம் வந்தா போல தரப்போறது இல்லை. இந்திய அரசாங்கம் வந்து புத்தவிக்குகள் இந்த வரைக்கும் ஒரு 60% எங்கட உரிமைகள் என்று சொன்னா இந்த வடக்கு கிழக்கு இணைஞ்ச உரிமைகள் இருக்கலாமே தவிர சில அதிகாரங்கள், இப்ப போலீஸ் அதிகாரம், காணி அதிகாரத்துல அவர்களோட நிலப்பாடு என்னன்னு தெரியும். அப்ப உடனடியா அனுரா அரசு வந்து இதை செய்ய முடியாம அவர்களுக்கு ஆபத்து வரும் பயம் இருக்குது. அதுவும் எங்களுக்கு விளங்குது. அப்ப நாங்கள் மெல்ல மெல்ல ஒரு புரிதலும் அறிவும் வளரும் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா ஓடணும் கொஞ்ச காலம்ன்றதான் நான் விளங்கிக் கொள்றேன். சரியா நான் சொல்றது? இல்ல, நான் நினைக்கிறேன் இப்ப என்னென்ன, நாங்கள் மாகாண அரசு தந்தது உங்களுக்கு. தமிழ் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் வந்தார், 4 அமைச்சர்கள் இருந்தார்கள். அப்ப அந்த மாகாண சபையை நீங்கள் ஓடி பார்த்திருக்கணும். நீங்களும் மாகாண சபையில நீங்கள் வந்த காசெல்லாம் திருப்பி அனுப்பிட்டீங்க. மாகாண சபை ஒழுங்கா இயங்கல. விக்னேஸ்வரன் தலைமையிலான மாகாண அமைச்சர்கள் வந்து இப்ப கோடிக்கணக்கில் மோசடி செய்து மாகாண சபையை வீணடித்தார்கள் என்று சிங்கள தரப்பு சொல்லல. சுயாதீன தமிழ் அந்த அமைப்பு தான் அதை சுட்டி காட்டி இருந்தது, இவர்கள் இவ்வளவு மோசடி செய்திருக்கிறார்கள் என்று. அப்ப நாங்கள் முதல்ல சில விஷயங்களை செய்து காட்டணும். எங்களால் மன்றது எந்த ஒரு சட்டமூலத்தையும் மாகாண சபையில உருவாக்கல. அவர்கள் வெறும் தீர்மானங்களை இயற்றது. அதை சுமந்திரனை ஒத்துக்கொள்றார். வெறும் தீர்மானங்களை இயற்றி அந்த மாகாண சபையை ஒன்றுக்கு முதவாத மாகாண சபையை ஆக்கினதாகத்தான் முடிஞ்சிருக்குது. இப்ப இந்த பிரச்சனைக்கு இந்த தமிழர்களுடைய இந்த பிரச்சனை பத்தி இந்த மாகாண சபை தேர்தலும் அறிவிக்கப்பட இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப இந்த தமிழ் மக்கள் என்னென்று இதுல முடிவெடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த மாகாண சபை தேர்தல்ல தமிழ் மக்கள் எப்படி முடிவெடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்ப திருப்பவும் மாகாண சபையில சில இப்ப இருக்கிற நிர்வாகத்துல மாவட்ட ரீதியான அதிகாரங்கள், இப்ப அரசாங்க அதிபர், இப்ப நாங்கள் பொதுவாகவே சொல்லுவோம், இந்த எம்பிக்கள் பாராளுமன்றத்தை நான் உண்மையா ஏற்றுக்கொள்ளாத ஒரு ஆள். அரசாங்க அதிபர் மூலம் நாடு இயங்கணும்ன்றதான் என்னுடைய கொள்கை. இப்ப இந்த எங்களை போராட்ட இதுகள் வந்து
இப்படி 2009 முடிஞ்சு இன்னும் இந்த தமிழ் மக்கள் மத்தியில இருக்கிற தமிழ் தேசிய தலைமைகள் வந்து இன்னும் ஒரு புதர்க்கமான ஒரு அரசியல்ல ஈடுபட்டிருக்கிறது. இப்ப தேசிய மக்கள் சக்தி அரசு வந்து எப்படியான ஒரு முடிவு எடுக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? தமிழ் தரப்போட நாங்கள் இதுக்கான நீங்க கேட்கிற கோரிக்கைகளை எங்களோட பேசி தீர்க்கலாம். ஆர்ப்பாட்டம் போராட்டம் அனாவசியமானது. இது ஒரு சோசலிச அரசு. அவர் சோசலிச அரசுன்ற சொல்ல பாவிக்காம இருக்கிறார். ஆனா மக்கள் அந்த எம்பிக்கள் எல்லாருமே ஒரு சித்தாந்த ரீதியாக அறிவு ரீதியாக கனகாலம் வளர்ந்த மிக பொறுப்பு மிக்க, அதாவது முன்பக்கத்தை மட்டும் நாங்கள் நாடு அபிவிருத்தி அடைய மட்டும் நேரே பார்த்து கொள்வோம், வளமான நாடு அழகான வாழ்க்கை என்றது மிக அருமையான ஒரு வசனத்தோட தொடங்கி இருக்கிறார். அவர்கள் சொல்றார்கள் வந்து இப்போதைக்கு முதல்ல வந்து மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரட்டும், அதற்கு பிறகு நாங்கள் தமிழர்களுடைய பிரச்சனையை இந்த அரசியல் ஜாப்புக்கு எதிராக அரசியல் ஜாப்பு அடிப்படையில தீர்வு காணலாம் என்று சொல்றார். நிச்சயமா அதை நாங்க நம்பணும். எல்லாத்தையும் நம்பாமலே இருந்து நாங்கள் இப்ப அவசரப்பட்டு இப்ப நாட்டின் மொத்த வருமானமே எங்க பசி இப்ப மிகப்பெரிய கொடுமையும் வறுமையிலும் அலையவும் இருக்குது. அப்ப சிங்கள பிரதேசம் இருக்குது, தமிழ் பிரதேசம் இருக்குது. அப்ப இது வைத்தியசாலையில இது இல்ல, மருந்துகள் இல்லை. அப்ப மிகவே அபிவிருத்தி வேகம் 80% இதை பற்றி தான் கதைச்சு கொண்டிருக்கணும். தமிழ் தரப்பு மாதிரி அபிவிருத்தியை பற்றி தானே கதைக்கணும் கொஞ்ச காலத்துக்காவது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த விஷயங்களை வந்து எங்களோட பயனமைக்கு மிக்க நன்றி. நன்றி. உங்களுக்கும் செவ்விக்காக எனது நன்றியை தெரிவித்து